ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். சார், உங்களோட ஃபைல். சார், காயம் சார். இது வெளியே இருக்கிற காயம்தான், ஆனால் உண்மையான வலி தான் கண்ணுக்கு தெரியாத காயம். நீ சரியா சொன்ன ஆரியாமன். கண்ணுக்கு தெரியாத காயம் தான் அதிகமாக வலி தரும். நீ சரியா சொன்ன. வெளியில் இருக்கிற காயம் குணமடையும், ஆனால் இதயத்தில் இருக்கிற காயம் ஆழமாக போயிடும். இப்போ அதெல்லாம் விடுவோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் உன்னோட மேரேஜ்க்கு, மிஸ்ஸஸ் அஹானா சூரி. இல்லைன்னா அனந்த கோட்டோட நாகராணி அனந்தா சூரி. ஆனால் நான் சொல்கிறத கேட்டால் நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. என்ட பூர்வி சூரி. உனக்கு ஞாபகங்கா, நான் என் வெட்டிங் டேல கடவுள்கிட்ட ஒரு விஷ் கேட்டேன் தானே. கடவுள் எனக்கு தந்த எல்லா சந்தோஷத்தையும் உனக்கு தரணும்னு. இப்போ பார்த்தியா, உன்னோட காதல் உனக்கு கிடைச்சிட்டு. நான் கேட்ட விஷ் நிறைவேறிட்டு. உனக்கு தெரியுமா, நான் என் வெட்டிங் டேல எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா? என் காதல் எனக்கு கிடைச்சிது. நான் லவ் பண்ணவனையே நான் மேரேஜ் பண்ண போனேன். நான் அம்மாவாக போனேன். ஆனால் எல்லாம் இல்லாமல் போய்த்துட்டு. அந்த காதல் என்கிட்டேருந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சு. உன்னோட காதல் உனக்கு கிடைச்சது. பூர்வி, உனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். நான் அவனை ரொம்ப வெறுக்கிறேன். எனக்கு சொந்தமானவங்கெல்லாம் இல்லாம போனதுக்கு இவ தான் காரணம். நீ என் கூட இல்ல. அம்மா, அப்பா, ரோஹன் யாரும் இல்ல. உன்ன பேபி கூட இல்ல. அவனால தான் நான் எல்லாத்தையும் இழந்தேன். எல்லாத்தையும். அத நான் எப்பவும் அதை மறக்கவே மாட்டேன். என் இதயத்துல அவனுக்கு காதலே ஈக்காது, வெறுப்பு மட்டும்தான் ஈக்கும். நான் சாகுற வரைக்கும். பூர்வி, சாகுறத பத்திலாம் பேசாத. நான் செத்தாலும் உன் கூட இவனு நான் ப்ராமிஸ் பண்ணல. நீ மேரேஜ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நான் தனியாகிடுவேன். ஓஹோ, நான் செத்தா கூட நான் உன்னை தனியாக விட மாட்டேன். பாரு, இப்போ கூட நான் உன் கூட தான் இருக்கேன். நீ நல்லா வாழ்றத பற்றி மட்டும் யோசி. அரியம்மனோட ஹாப்பி ஆயிரி. பூவி, ஒன்று சொல்லு. நீ இவ்வளோ சொன்னாலும் நீ அரியம்மனை இன்னும் லவ் பண்ணுறது தானே? இல்லை, எப்பவும் இல்லை. நான் அவனை எப்பவும் காதலிக்க மாட்டேன். எப்பவும் இல்லை. அவன் தான் என் ஃபேமிலியை என்கிட்ட இருந்து பிரிச்சான். பாஷா, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. உன் மகனுக்கு மேரேஜ் நடந்துட்டுல? ஏண்ட மகனுக்கு இல்லை, இவட மகனுக்கு. அப்போ உனக்கும் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. அது எனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு இப்போ நாகமணி வேணும். எங்க என் நாகமணி? வந்துடும். எப்போ வந்துடும். ஃபாஸ்ட்டாக வந்துடும். அது ஏன் நீ இவ்வளோ கத்துன? என் பசங்களை பார்த்தியா, ரொம்ப கவலைப்பட்டாங்க. கடிச்சிட்டா? ஆஹா, அது நீ கடிச்சு என்ன சொல்ற? ஆனா அதை நம்ம டீசுன்னு சொல்வோம். டீசு. வாவ், என் பசங்க ஒன்று நல்லா கிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா பாரு, அவங்க லிப் கூட படல. அவங்க திரும்ப ஒன்று கிஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே நசுக்கிடுவாங்க. எனக்கு நாகமணி எப்போ வரும்? இப்பதான் என் மகனுக்கும் அந்த பொண்ணுக்கும் மேரேஜ் ஆகி உடனே கிடைச்சதும் நான் நாகமணி எடுத்து தந்துடுறேன். எவ்வளோ நாள்ல? 10 நாள்ல.
7 நாள்ல 7 நாள்ல 4 நாள் 4 நாள் 4 நாள் 4 நாள் 4 நாள் தான். அதுக்கு குறைவாகவும் இல்லை கூடவாகவும் இல்லை. குறவும் இல்லை கூடவும் இல்லை. குறவும் இல்லை கூடவும் இல்லை. குறவும் இல்லை கூடவும் இல்லை. நம்ம சங்கிஸ்தான்ல ஒருத்த வாக்க கொடுத்து அதை நிறைவேற்றலைன்னா அவன் இருக்க மாட்டான். இல்லை இல்லை, இந்த சின்ன விஷயமுமா உங்களுக்கு புரியல? இதுதான் நம்மளோட நோக்கம், இதுதான் நம்மளோட மிஷின். ஃபினிஷ் இந்தியா. ஓகே ஓகே. நாம் அங்கே போய்ட்டு நாகமணிக்கு ஒரு வழியை பார்க்கணும், இல்லைன்னா நம்ம எல்லாரும் செத்து போய்த்துருவோம். ஆனால் நான் சாக விரும்பலை. இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஏன் டோர் ஓப்பன் பண்ணல? உள்ளே என்ன இன்னும் பண்ணிட்டிருக்காங்க? சம்திங் ஃபிஷி. நேற்று நைட்டில் இந்த ஒரு சவுண்ட் கூட கேட்கல. அது அறியாமல் ஆச்சு. இப்படி சைலண்டாக இருந்தால் ஏதாச்சும் டேஞ்சராக தான் இருக்கும். இங்கே என்ன நடக்குது தெரியலையே. இந்த 3 பேரும் காலையிலேருந்து அஹானோட ரூமை தான் சுற்றி சுற்றி தெரியுறாங்க. அண்ணா, இங்கே என்ன நடக்குது? ஏன் அவங்க இன்னும் டோரை ஓப்பன் பண்ண மாட்டேங்காங்க? அண்ணா, நேற்று தான் ஃபர்ஸ்ட் நைட், லேட்டாக தூங்கிப்பாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் நைட்டில் யார் தூங்குவாங்க? நீங்கள் தான் இங்கே வெயிட் பண்ணிவிட்டு தூங்குறீங்க. நம்ம அறியாமல் அஹானா பற்றி பேசுகிறோம். 2 பேருக்கும் இருக்கிற வெறுப்பில் ஒருத்தர் கொண்டிப்பாங்களோன்னு பயமாக்கி. ஐயோ இல்லை இல்லை, இம்பாசிபிள். ஒருவேளை நடந்திக்குமோ? நான் போய் டோர் ஓப்பன் பண்ணுறேன். இல்லைண்ணா, நான் பார்த்துக்கிறேன். நான் டோர் ஓப்பன் பண்ணுறேன். இதை உங்களால் எப்படி பண்ணலாம் டேட்? நான் விக்ரமை மேரேஜ் பண்ணிக்கலன்னா என்ன? அதான் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுல. நேற்று நைட் பிரமித் அங்கிள் என்ன சொன்னார்னு நீங்கள் கேட்டீங்க தானா? இந்த குங்குமம், இந்த தானி, இந்த 7 சுட்டு, இதெல்லாம் மெட்டல் தானே டேட்? இல்லை அண்ணா, நான் எதையும் கேட்க விரும்பலை. நான் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கலை. ஐ கேன்ட் பிலீவ் யூ டேட். சீரியஸ்லி, நான் உங்களோட பேசவே மாட்டேன். என்னாச்சு மகா? இன்னும் டேட் ஓ மை காடா என்ன சொன்னார்? டேட் அந்த டைமண்டு அவர்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஜஸ்ட் பிகாஸ் அவர் இந்த மேரேஜில் ஹாப்பியாக இல்லையா? இந்த மேரேஜை கேன்சல் பண்ண சொல்லி சொல்கிறாரு. நான் இல்லைன்னு சொன்னதும் அதை அவர்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருவேன்னு சொல்கிறாரு. இதில் ஒரு லாஜிக் கூட இல்லை. யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? அதை எப்படி வேற யாருக்காச்சும் கொடுக்கலாம்? அது டைமண்ட் நம்மளதான். எக்ஸாக்ட்லி. இல்லை மக, அது உங்களோட டைமண்ட் ஆச்சு. மக, நமக்கு இந்த டவுரிலாம் வேணாம். நம்ம இந்த டவுரிக்கு எப்பவும் எகெயின்ஸ்ட் தான். ஆனால் மக, உங்களோட என்ன அது? ஹிஸ்ட்ரி தான். இந்தியன் கான்செப்ட் ஹிஸ்ட்ரி தான். அது உங்களோட ஹிஸ்ட்ரி தான் மக. அதில் உங்களுக்கு தான் ரைட் ஸ்வீக்கி. மக, அந்த டைமண்ட் உங்களுக்கு தான் ஃபுல் ரைட் ஸ்வீக்கி. அந்த டைமண்ட் உங்களுக்கு தான் கிடைக்கணும். ஆனால் டேட், ஐ மீன் அங்கிள், ஓ காட், இதெல்லாம் கன்ஃபியூசிங்காக ஆகி. விக்ரம், என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியல. டூ மச். விக்ரம், மக, நீ விக்ரமை மறந்துடு. இப்போ நான் சொல்கிறதுக்கு நம்ம இப்போ ஆரியாமன்னு கூட நினைக்க தேவையில்ல. இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு டார்கெட் அந்த டைமண்ட் தான். அந்த டைமண்டை உன்னோட டேட் கிட்டேருந்து எப்படியாவது எடுத்தே ஆகணும். ஆனால் எப்படி? ஸ்ட்ரைட்டாக கிடைக்கலன்னா ராங்கான வேயை யூஸ் பண்ணணும். ஓ நோ, அங்களோட முடி. அது மக மேரேஜ் ஆகிதில்லை, அதான் நியூ ஹேர் ஸ்டைலாக ட்ரைவ் பண்ணலான்னு நினச்சேன். அதெல்லாம் விட மக, நம்ம தவான் சார்கிட்டேருந்து எப்படி டைமண்டை எடுக்கிறேன்னு பார்க்கலாம். ஓ திருடவா? நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறீங்க? இல்லை மக, வீட்டில் இருந்து எடுத்தால் அது எப்படி மக திருட்டாகும்? அது ஓண்ட சொந்த பொருள்மா, அதனால அது ஓண்டு தான். சரி சரி.
இஸ்ரீதான் இஸ்ரீதான். சரிதான் போலையே. ஏன் பொருளை எடுக்கிறதுல என்ன தப்பு? அந்த டைமண்ட் ஏண்ட நான் கண்டிப்பாக அதை எடுப்பேன். வாங்க இப்போ நம்ம மைன்ஸ்க்கு போகலாம். அங்க பாருங்க, டேட் அவட்டு புது கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்காரு. அது அவட கைத்தா. ஐ எம் டெல்லிங் யூ. அவ என்ன மேஜிக் பண்ணாலும் தெரியல. டேட் ஃபுல்லாக அவட்ட சைடாகவே போய்த்தாரு. எனக்கு டவுட்டாகவே இருக்குது. அவட்ட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கதா அந்த டைமண்டை பிளான் பண்ணிட்டு இருக்காரு போல. ஆ டேட், மகன் நாம எந்த வேலைக்கு வந்தோமோ நாம அந்த வேலையை பார்ப்போம். டேட் அவனோட வேலையை பண்ண விடுங்க. வாங்க நம்ம போகலாம். இவ்வளோ பெரிய மைண்ட்ஸில் எங்கே போய்த்து அதை கண்டுபிடிக்கிறது? அது சாதாரணமான டைமண்ட் இல்லை. அதை நாம தேட தேவையில்ல, அதே நம்மளை தேடி வரும். ஏமா இவ்வளோ பின்னால் வரீங்க? வாங்க முன்னால் நம்ம கூட வாங்க. ஆக்சுவலி அங்கிள், டேட் அவங்களோட ஸ்பெஷல் டைமண்டை ஓப்பனாக வைக்க மாட்டாங்க, ரைட்? சேஃப் வைக்கலாம், கேபினில் வைக்கலாம், மைன்ஸில் ஏதாச்சும் சீக்ரெட் சேம்பரில் கூட இருக்கலாம். ஐ திங்க் நாம் எல்லாரும் ஸ்ப்ரெட் ஆகி செக் பண்ணலாம். நாம் அப்படி டிரெக்ஷனை டிவைட் பண்ணி எடுக்கலாம். அப்போ தான் அந்த மணியை நமக்கு ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கலாம். நான் இந்த சைடு போகிறேன், நான் இந்த சைடு போகிறேன், நான் இந்த சைடு போகிறேன், நான் அந்த சைடு. மகள் நீயா? அங்கிள். அங்கதான் அங்கதான் அங்கதான். அங்க உங்களோட கை டைமண்டுக்கு முன்னால எது இருந்தாலும் பரவாயில்ல மகள். பாம்புடைய சவுண்டு கேட்டுச்சுல? பாம்புடைய சத்தம் கேட்டுச்சு மக. உங்களுக்கு கேட்கல? இல்லை, பாம்புடைய சத்தம் தானே கேட்டுச்சு. ஃபாஸ்ட்டாக இது தோன்ற வழியை பார்ப்போம். எதுவும் இல்லை, எல்லாம் இந்த டோச்சு தான். மக. பாம்பு பாம்பு. யாரு? நாகினிகளின் நாகினி. அவ யாருன்னு தெரியுமா? சிவண்ட சக்தி, நாகலோகத்தின் ராணி, இச்சாதாரி நாகினி. ஆனா நீ என்ன பூர்வின்னு கூப்பிடலாம். என் ஃபேமிலியை நீ எவ்வளவு கொடூரமா கொண்டது உனக்கு நினைவிக்கா? இல்ல இல்ல, என்ன மன்னிச்சிரு. உனக்கு மன்னிப்பு கிடையாது. அனந்தாட கையால உன் சாவுட்ட எழுதப்பட்டிக்கி. இல்ல இல்ல, நீ என்ன காப்பாத்திட்டியா? தேங்க்யூ. நீ என்ன மன்னிச்சிட்டியா? ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை காப்பாத்தல, ஏன்னா என் கையால தான் நான் உன்னை கொல்லுவேன். அஹானா நாஹ்னியா?
அறியாமல் இப்போ என் உண்மையான ரூபத்தை பார்த்துட்டான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்?